மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல காலங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தோம், நமக்கு முன்னே திறந்த வாசலை, ஆசீர்வாதமான வாசலை நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறார். பூட்டினது தான், திறந்தது தான். ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சது தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதற்காகவே ஒரு பெரிய பாடுகள் பட்டு ஜீவன் கொடுத்தார். பைபிள் முழுசுமே அவ்வளவுதான். ஆதாம் பிசாசோடைய பேச்சை கேட்டு பாவத்தில் போய் சாபத்துக்குள்ளாகி மரித்து நரகம் போகிறவனா ஆயிட்டான். ஆனாலும் அவனும் அவனுடைய சந்ததியார் யாவரும் மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே, ஜீவனுக்குள்ளே, சந்தோஷத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்தாரே. அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் என்ன எழுதியிருக்க பைபிளில்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வருகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வருதுன்றார். தேவன் மனுஷனோட உடன்படிக்கை பண்ணும்போது, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணும்போது, நீ உன்னுடைய குமாரனத்தா, நான் என்னுடைய குமாரனை தர்றேன். என்னுடைய குமாரனை நான் தந்தேன்னா அவர் சிலுவையில் போய் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து உன்னுடைய சாபங்களை எல்லாம் போக்கி, உன்னுடைய தரித்திரத்தை போக்கி, உன்னுடைய துக்கங்களை போக்கி, உன்னுடைய பாடுகளை போக்கி, உனக்கு வர இருக்கிற அந்த மரணத்தை போக்கி, அந்த வர இருக்கிற நரகத்தை நீக்கி, நான் உன்னை என்னுடைய பிள்ளையா பரலோகத்தில் என்னோடு கூட சேர்த்து கொள்வேன்னு சொல்லி, அதற்காக என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். அன்று முதல் ஆபிரகாம் எப்போதான் இந்த கர்த்தர் தன்னுடைய குமாரனா இயேசுவை அனுப்புவாரோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஏன்னா அவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தேன்றான். கொடுன்னாரு, கொடுக்குறேன்னு வந்துட்டான். கட்டையெல்லாம் அடிக்காச்சு. இப்போ குமாரனை பலியிடணும், அவ்வளவுதான். கத்தி எடுத்தான், ஓங்கினான். கர்த்தர் பார்த்தாரு, கரெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்தின்ட்டார். நீ உன்னுடைய குமாரனை எனக்கு கொடுத்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய குமாரனை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னனே, இந்தா இப்போதைக்கு அங்கே ஒரு ஆடு சிக்கிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் இப்போ என்னுடைய குமாரனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை எடுத்து பலியிடுன்னா அதை பலியிட்டான். அந்த நாள் முதல் ஆபிரகாம் எப்போ தான் இயேசுவை, தேவன் தம்முடைய குமாரனா இயேசு அனுப்புவாரோன்னு காத்துக்கிட்டே இருந்தான். எவ்வளோ நாளாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கை, முதல்ல சாராள் மரித்தாள். பிறகு ஆபிரகாம் இன்னும் கேத்தூராள்ங்கிற ஒருத்தியெல்லாம் திருமணம் செய்தான்னு பார்க்குறோம். பிள்ளைகளை பெற்றான்னு பார்க்குறோம். பின்னாடி ஒரு காலத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு பார்க்குறோம். சாராள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலோ அதே இடத்துல ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்டான் பார்க்குறோம். பிறகு ஈசாக்குடைய காலம், யாக்கோபுடைய காலம், யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்தார், அவர்களுடைய காலம். அப்புறம் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 400 வருடம் இருக்கிறார்கள். 430 வருடங்கள் முடிந்து அந்த நாளில் தானே கர்த்தர் அவர்களை புறப்பட்டு கொண்டு வர பண்ணினார். வந்தாங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசித்தாங்க. அங்கே நல்லா இருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளை இருக்க வரைக்கும் இருந்தாங்க. பாகாலை தேடிட்டு போனதுலேருந்து
அவங்களுக்கே தங்களுக்கு சாபத்தை வருவிச்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த 10 கோத்திரத்து இஸ்ரவேல் அவங்க அசீரியர்கிட்ட சிறைப்பட்டு போனாங்க. அதுக்கு பிறகு 100 வருஷம் கழித்து எருசலேமில் இருந்த யூதேயா மக்கள் அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து பாபிலோனில் திரும்பி மறுபடியும் ஆலயத்தை கட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷங்கள், எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 2000 வருஷங்கள். ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம், 4000 வருஷம். இயேசு கிறிஸ்துவிலேருந்து இன்றைக்கு 2000 வருஷம், 6000 வருஷம் கணக்கு முடிஞ்சிருச்சு. 7வது 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு. நமக்கு தெரியுது, ஆபிரகாம் அவனுக்கு கர்த்தர் சொன்ன நாள் முதல் 2000 வருஷம் காத்திருந்திருப்பானா, சொல்லிக்கிட்டு இருந்திருப்பானா? ஆபிரகாம் மரித்த போது அவன் உடனே ஒன்றும் பரலோகத்துக்கு போகலை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரதீசு என்னப்பட்ட ஒரு இடத்துல தேற்றரவு பண்ணப்பட்டார்கள். ஏன்னா இயேசுவானவர் இன்னும் பாவத்துக்கு பரிகாரம் செய்யாததுனால உடனே பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதை பிசாசு குறித்து வச்சுக்கிட்டு கேட்குறான்னு நினைக்கிறேன். இயேசு இன்னும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணலை. இல்லை, அவர் பரிகாரம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வழக்காடி இருந்திருக்கான் போல். ஏன்னா அவன் கேட்குறான், எவ்வளோ தூதர்கள் என் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்துட்டாங்க, நீர் உண்டாக்கின ஆதாம் கூட என் பேச்சை கேட்டு என் பக்கம் வந்துட்டான். இப்போ நீங்கள் 2வது ஆதாம்னு சொல்கிறீங்க இந்த இயேசுவை, அவர் என் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒருவேளை வந்துட்டா அப்போ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது, அது வரைக்கும் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி வச்சு ஆபிரகாமும் சரி அந்த வகைராவும் சரி எல்லாரும் இயேசு மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செய்ய வரைக்கும் அங்கே பரதீசு என்னப்பட்ட இடத்துல இருந்தார்கள்னு பார்க்குறீங்க. இயேசுவும் சிலுவையில் மரித்து அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவருடைய ஆத்மா எங்கே போச்சான்? முதல்ல பரதீசுங்கிற இடத்துக்கு போச்சு. ஏன்னா அங்கே சிலுவையில் இருந்த ஒருத்தன்ட்ட சொல்லியிருந்திருக்காரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இந்த பாதாளத்தில் சில ஆவிகள் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். அது என்ன கீழ்ப்படியாமல் போனவைகள்? இயேசுவை பூமியில் வரவிட மாட்டேன், அவர் வந்தால் தானே ஜனங்களுக்கு மறுபடியும் ஆசீர்வாதம். இயேசு வரவிட மாட்டேன், சிலுவையில் அவர் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய விட மாட்டேன், இந்த மனுஷ சமுதாயத்தை நான் கெடுப்பேன், இந்த மனுஷ சமுதாயத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் சௌந்தரியவான்களாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கூட்டம் தேவதூதர்கள் மனுஷர்கள் மாதிரி போய் அவர்களோட சேர்ந்து அந்த மனுஷனாக இல்லாமல் அவர்கள் எல்லாரையும் அந்த என்ன ராட்சத சந்ததியாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணாங்க. கர்த்தர் சொல்லியிருந்தார், ஏய் அப்படி செய்யக்கூடாது, மனுஷ குமார்த்திகளோட இங்கே சேர்ந்து ராட்சதர்களை பெறக்கூடாது அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஒரு கூட்டம் மீறி அந்த மனுஷகுமார்த்திகளோட கூடி ராட்சத சந்ததியை உண்டாக்குனதுனால கர்த்தர் பார்த்தார், நீங்கள் ஒன்றும் இங்கே இருக்க வேண்டாம், போங்கடா இப்போவே பாதாளத்துக்கு அப்படி அனுப்பி விட்டார். அப்படி சூழ்நிலை தான் இந்த லேகியோன்ட்ட இந்த பிசாசை கர்த்தரை விரட்டுறதுக்கு போது போக மாட்டேன்னு மக்கர் பண்ணிச்சான். அவர் கிட்ட வந்துட்டார். முதல்ல போக சொல்லியிருந்தார், போகலை. இப்போ கிட்ட வந்துட்டார். அப்போ என்ன, ஐயோ எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, இந்த நாங்கள் போகிறோம், எங்கே போகணும், இந்த பன்றிகள்கிட்ட போயிடவா அப்படின்னு கேட்டால் போய் தொலை அப்படின்னாரு. அப்போ அந்த லேகியோன் பிசாசு அன்றைக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா அதை பாதாளத்துக்கு தான் அனுப்பியிருப்பார். அதான் சொல்லியிருக்கு, நோவாவுடைய காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தான் இப்போ அந்த பாதாளத்தில் அங்கே இருக்குன்னு சொல்லி, அந்த பாதாளத்தில் இருக்க ஆவிகள்கிட்ட போய் ஏங்கடா நான் வரக்கூடாதுன்னு, என்னை வரவிடக்கூடாதுன்னு நோவா காலத்தில் நீங்கள்லாம் மனுஷகுமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள்னு கண்டு
அந்த பெண்களோட சேர்ந்து ராட்சத சந்ததியை உண்டாக்கி நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், செஞ்சியா? என்னை வரவிடாமல் தடுக்கணும்னு நினச்சியா? வந்துட்டேன் பாருடா அப்படின்னு டிக்ளேர் பண்ணது தான் அங்கே எழுதியிருக்கு. அதை பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறீங்க. அவர் பாதாளத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு போட்டிருக்கு. அது பிரசங்கித்தார் இல்லை, அறிவித்தார். வந்துட்டான்டா, நான் வந்துட்டேன், சிலுவைக்கும் போயிட்டேன், காரியத்தை சாதிச்சிட்டேன், இப்போ இங்கே வந்திருக்கேன், உன்கிட்ட சொல்கிறேன் பாரு, நீ என்னை தடுக்கணும்னு எவ்வளவு நீ பிரயாசப்பட்ட, வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவர் அந்த ஐஸ்வர்யவான் இருந்த அந்த இடம், வேதனைப்படுகிற இடத்துல 3 நாட்கள் அவர் நரக வேதனைன்னா என்னன்னு அவர் ருசித்து பார்த்துருக்கிறார். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சிலுவையில் அதை போல் 10 மடங்கு வேதனையை பார்த்தவர். அங்கே போய் 3 நாட்கள் அந்த வேதனையை சகித்து கொண்டு அங்கே இருந்தார். பிதாவானவர் வருவார். அது சொல்கிறார், இங்கே பூமியில் இருக்கும்போதே என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இப்போ நான் சிலுவைக்கு போவேன், என் ஜீவனை நான் கொடுப்பேன். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்னுடைய ஆத்மா பாதாளத்தில் அங்கே 3 நாள் இருக்குமே, 3 நாள் கழித்து எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பிதா எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை வந்து எழுப்புவார். அப்படி செய்த பொழுது இயேசு மரணத்தை ஜெயித்து, பாருங்க, மரணத்தை ஜெயித்து அவர் உயிருள்ளவராய் திரும்ப வந்தார். அதுதான் மரணத்தை ஜெயித்தாருங்கிறோம். அதுதான் மரணத்துக்குரிய, அதுவும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் இருந்த அதிகாரம் ஒரு காலத்தில் இந்த பிசாசுக்கிட்ட இருந்துச்சு. இயேசு தான் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த பூமி ஆளக்கூடியவன் இந்த வர்றான் பார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. அப்போ பூமி ஆண்டுகிட்டு இருந்தான். இப்போ உயிர்த்தெழுந்து வந்த ஒரு பாடு என்ன சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியின் மேல் உங்கள் மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிறேன். உங்கள் மேல வியாதியை போடுறதுக்கோ, உங்களை துக்கப்படுத்துறதுக்கோ, வேதனைப்படுத்துறதுக்கோ, அதாவது வாழ்க்கை போச்சோன்னு நினைக்கிறதுக்கோ, அப்படி செய்ய வைக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா ஜெயமாய் 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 போய் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசை அவனுடைய கிரியைகளை அழிக்கிறீர்கள். இந்த பிசாசுக்கு பேச்சை கேட்ட உடனே நமக்கு அப்படியே சோர்ந்து போய், சோர்வுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை? டிப்ரெஷன். சோர்ந்து போய் டிப்ரெஷன். அந்த ஆள் டிப்ரெஷன் பிடிச்சாலுங்க, இந்த அம்மா டிப்ரெஷனில் கிடக்குதுங்க. டிப்ரெஷன்னா என்ன? சோர்ந்து போய் ஒன்றும் செய்ய முடியாது. என்னடா கப்பல் கவுந்துருச்சா அப்படி சொல்லுவாங்க. கப்பலே கவுந்தாலும் சரி பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், நான் இவ்வளவு நாளாக உண்மையாக இருந்தேன், இப்படியே போட்டு தள்ளிட்டுக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சான். நான் தன்னுடைய இருதயத்தை கர்த்தட்ட உத்தமமாக வச்சுக்கிட்டான். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அப்படி சொன்னான். என்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் இருதயம் என்னை நிந்திக்காது அப்படி சொன்னான். அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு சொல்லுவோம், நாம் ஏதோ நீதிமான் ஆகி ரட்சிக்கப்படுறது அப்படி இல்லைன்னு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் நீதிமானாக இருக்கீங்க, நீங்கள் நல்லவர்களாக இருக்கீங்க. நீதிமானாக இருக்கீங்கன்னு வசனம் இருக்குது, நல்லவர்களாக இருக்கீங்கன்னு வசனம் தேடணும் போல். அதனால் நம்மளும் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நானும் நல்லவன் இல்லையே அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிட்டு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். பார்த்தீங்களா எப்படி அவன் நம்மகிட்ட இடம் பிடிக்கிறான்?
அவன் நம்மகிட்ட இடம் பிடிக்கிறான் மனசில் நீங்கள் என்ன இடம் கொடுத்தீங்களோ இடம் கொடுத்தது தான். மனசில் கர்த்தருக்கு இடம் கொடுத்தா கர்த்தருக்கு இடம் கொடுத்தது தான். மனசில் பிசாசுக்கு இடம் கொடுத்தா சோர்வு வந்துடும். அப்புறம் இருந்து என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்லாம் வந்துடும். அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போகுது பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். ஏதோ ஜீவனும் மரணமும், ஆசீர்வாதமும் சாபமும், ஆமாம் நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி இருக்குது. எப்பா நீ பொழைச்சிருக்கணும்னா இந்த நன்மையை ஜீவனை எடுத்துக்க, என்கிட்ட வந்துரு, நீ பிழைச்சிக்கிருவ அப்படின்றார். என்கிட்ட இப்போ எல்லாம் நம்ம வந்துட்டோம். இப்போ ஏசுவடத்தில் வந்துட்டான். இன்னும் அவன் சொல்கிற சத்தம் கொஞ்சம் கேட்குது. உன்னை விட மாட்டேன் பார்த்துக்க, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்லாம் என்னமோ அவன் சொல்கிறான். ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எங்கே? கலாத்தியர் 3:13-14 வாசிக்கலாம். எங்கே? திரும்ப வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆதலால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாராகிய நமக்கு புறஜாதியாராகிய நமக்கு வந்திருக்கிறது. இந்த வசனம் நமக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆதலால் இதை சற்று நினைவு கூறுவோமாக. இயேசுவானவர் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டபடியால் எல்லா சாபங்களும் அவர் மேலே போயிற்று. அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தது. அந்த ஆசீர்வாதங்கள் கூட என்னென்ன என்று இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். எங்கே? முதல் 3 வசனங்களை முதல்ல வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இவனுடைய தகப்பன் விக்கிரகங்களை செய்து விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த ஆபிரகாம் இவன் உண்மையிலேயே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்மோட கூட வருவான் அப்படின்னு அவர் பார்த்ததுனால ஆபிரகாம்கிட்ட போய், நீ என்னோட கூட வா. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த பக்கம் போகிறான், எங்கே போக சொல்கிறாருன்னு தெரியாமல் கிளம்பிட்டான் அப்படின்னு இருக்கு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தரெல்லாம் பேசும்போது அவனுக்கு 75 வயசு. அவன் தன்னுடைய 100வது வயதில் தான் குமாரனை பெற்றுக்கொள்கிறான், அந்த ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறான். அது வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்தார். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இன்னொரு உடன்படிக்கைக்கான ஒரு காரியமும் அங்கே வருகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் 22வது அதிகாரமா 22வது அதிகாரத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவனை அவர் ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை வெட்டி போடுறது மட்டுமில்ல, தகன பலியா பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றவும் செய்தான். அதில் 10வது வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே அறிஞ்சிருந்தார், ஆனால் இப்போ இவன்ட்டு அப்படி சொல்கிறார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று எந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு. அதில் 20வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்திலே வந்து, மில்காலும் உன் சகோதரனுமாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால், முதல் பேரான ஊத்ஸ் தன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், பெத்துவேல், கேசெத், ஆசோ, பில்தாஷ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இதை நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் ஆபிரகாம் போய் கர்த்தருக்கு பலியிட போனானா, தன்னுடைய ஒரே ஏகசுதன், ஒரே குமாரன், நேசகுமாரன், அவனை கேட்குறாரு. இவர் கேட்டால் எதை தான் கேட்பார்? நம்ம தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம், ஓகே. ஆனால் பல சமயங்களில் நமக்கு ரொம்ப அருமையானது, இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதியா அப்படின்னா அதை போட்டு தள்ளிடுறார், கொண்டு கொடுன்றார். யோபுவோட எத்தனை பிள்ளைங்க போயிட்டாங்க. ஆண்டவரே, நான் உன்கிட்ட உண்மையாக இருந்ததுக்கு இதானா எனக்கு கொடுத்தது, அப்படி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். நான் அப்படி சொல்லலை. கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார். அவனுக்கு பிரியமான மனைவி தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த கர்த்தர்கிட்ட உண்மையாக உத்தமமாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து படி, கர்த்தர்கிட்ட நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாது, படி அப்படி சொல்லிவிட்டான். ஆனால் அதோடு போட்டாங்களா, இன்னும் 3 நண்பர்கள் வந்தாங்க. 4வது ஒருத்தன் அங்கே இருந்தான். மாற்றி மாற்றி பேசினாங்க பாருங்க. பைபிள் வியாக்கியானம் பண்ணுறவங்க
அது ஏறக்குறைய 9 மாதங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. மாதக்கணக்குக்கான வசனமும் பைபிளில் இருக்குது. சென்று போன மாதங்களில் எனக்கு இருந்த அந்த சீர்வரிசப்போ இருந்தால் நல்லா இருக்கும்னு யோபு ஒரு இடத்துல சொல்கிறான். உடனே எனக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலை. அப்புறமே பார்த்துக்கங்க. சென்று போன மாதங்களில் எனக்கு இருந்த மேன்மை இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓ 29, ஆமாம் 29:2 கண்டுபிடிச்சிட்டாங்களே. 29:2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான், நிறையா பேச்சு பேசிடுறான். அப்போ இதெல்லாம் வச்சு தான் வியாக்கியானம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. சில மாதங்கள் அப்படிங்கிறாங்க, சிலர் 9 மாதங்கள்னே ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த இதுக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு நாட்களும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாக இருந்து என்னுடைய இருதயத்தின் உத்தமத்தை நான் காத்துக்கொள்வேன். அதனால் என் இருதயம் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் நிந்திக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசினாங்க. அப்புறம் கர்த்தர் பேசினார், விடுதலை வந்தது. நான் யோசித்தேன், இந்த பிள்ளைகளெல்லாம் போட்டு தள்ளிட்டீங்க ஆண்டவரே. ஆனால் யோபு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு. இப்போ நிறைய ஐஸ்வர்யமுள்ள வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வரும்போது அந்த வீட்டார் என்ன பண்ணிடுறாங்க, உனக்கு இந்த வீட்டில் ஒரு பங்கும் கிடையாது, போ வெளியே, ரோட்டில் இறக்கி விட்டுறாங்க. அவ்வளவு இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஒரு காரியத்துக்காக இவ்வளோ பெரிய கொடுமையா அப்படின்னு. சில சமயத்தில் இவர்கள் பாடுபட்டு சம்பாதித்தது கூட ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டப்பட்டெல்லாம் போகிறது. எல்லாம் போச்சு ஆண்டவரே. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இது இங்கே இருந்துச்சோ இல்லையோ அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் அதை போல் 2 மடங்கு உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிற கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை தேற்றுவதற்கு இந்த வார்த்தையை கூட சொல்லுகிற கர்த்தர் அங்கே இருக்கிறார். போயிடுச்சுன்னு கவலைப்படாத. என்னது, ஏசேக்கு போனதால் கவலையே இல்லை, சித்னாவும் போனதுனால கவலையே இல்லை. ரேபஹோபோத் இதில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நீர் வச்சிருந்த தீர்மானத்தினால அதெல்லாம் போனால் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர், இப்பொழுது நாங்கள் பலுகி பெருக இடம் கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டான். இது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கும் உண்டு. யாக்கோபுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பெண் பேர் என்ன, ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை பார்த்தானா, 7 வருஷம். இந்த ராகேலை பார்த்தவொடனே அவனுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் அவனுக்கு தெரியலை. இங்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு வேலையை பார்த்து, இங்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு வேலையை பார்த்து அப்படியெல்லாம் போயிருந்துருக்குது. எத்தனை வருஷம், 7 வருஷம். அந்த கில்லாடி என்ன பண்ணா, அது ரொம்ப கொடுமையாயிடுச்சு பார்த்தீங்களா. அவனை கேட்டால் சொல்லியிருப்பான், உனக்கு ஒரு மனைவி பதிலாக 2 மனைவியை கொடுத்தேன்னு கூட சொல்லியிருந்திருப்பானா இருக்கும். ஆனால் அவன் குணசாலியும் கூடார வாசியம்னு சொல்லியிருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் உத்தமமாக இருந்தான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக அதை வாசித்து காட்டுறேன். யாக்கோபு லாபான்கிட்ட பேசுகிற போது ஆதியாகமம் 31வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை,
பேருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காக, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக இடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். அப்படி சொல்கிறான். அதில் பகலில் வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டு உண்மையாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டான். குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்த ஆள். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ட்ரையல் டெஸ்ட்டில் வரும்போது எப்படியெல்லாம் நான் உண்மையாக இருந்தேன்னு சொல்லிட்டான். பீருண்டதுக்கெல்லாம் நான் கணக்கு ஒப்பு வச்சேன். உங்களுடைய ஆட்டுக்கடாக்களில் ஒன்றே நான் சாப்பிட்டதில்லை. உம்முடைய சரக்கு இருந்தால் எடுத்து பார்த்துருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ ராகேலுக்காக 7 வருஷம் அது போனதே தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் இந்த சம்பாத்தியங்களுக்காக பாடுபட்டேன்றான். ஆனாலும் லாபானுடைய குமாரர் பார்த்தாங்க, நம்முடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டாவே அப்படின்னு லாபான்கிட்ட சொன்னப்போ லாபானுடைய முகம் மாறி இருந்துச்சான். தன் மனைவிகளை வீட்டிலேருந்து கூடாரங்கள்லேருந்து கூப்பிட்டு, ஆடு மேய்க்கிற பக்கம் கூப்பிட்டு அங்கே வச்சு, இந்த பற்றியா உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தின நாள் போல் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களையெல்லாம் விற்று அந்த காசெல்லாம் தான் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாரு. இனிமேல் அவங்களும் எனக்கு வேண்டியதில்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி யாக்கோபோட கிளம்புறோம்னு 2 மனைவிகளும் சொல்லிட்டாங்க. அந்த யாக்கோபுடைய பாடுகளை அந்த காலங்களில் உத்தமமாக இருந்ததை, யோபு தன்னுடைய காலங்களில் உத்தமமாக இருந்ததை, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராட்டங்கள் வழியாக போகிற போது நம்முடைய உத்தமத்தை பார்க்கிற கர்த்தர் எப்படி யாக்கோபை ஆசீர்வதிச்சு பேரையே மாற்றி, இனிமேல் நீ யாக்கோபு இல்லை, நீ எத்தன் இல்லை, தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி உனக்கு இஸ்ரவேல் பேர் வைக்கிறேன். அதான் அந்த எல்லோகே இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சு, இன்றைக்கு கூட அந்த தேசத்துக்கு பேர் இஸ்ரவேல்னு தான் பேர் இருக்கு. தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்ட ஒரு கூட்டம், ஒரு ஜனம் அங்கே இருக்கு. இந்த ஜனத்தை அழிக்கவே முடியாது. பின்னாடி 1000 வருஷ அரசாட்சியும் அது இருக்க போகுது. நாமளும் அங்கே இருக்க போகிறோம். அந்த மந்தை மாத்திரமல்ல, வேறு மந்தை எனக்கு உண்டுன்னு சொல்லி அங்கே இருக்க ஆடுகளை நான் கொண்டு வரணும்னு சொன்ன மாதிரி, இப்பொழுது உலகத்தில் இருக்கிற புறஜாதிகள் எல்லாரிடத்துலையும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் சேர்த்து கொண்டு அந்த மந்தை இந்த மந்தை 2 மந்தையுமா சேர்த்து நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எத்தனை பேர் மனசார தைரியமாக சொல்லுவீங்க? இயேசு எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டதினாலே அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்திருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நான் நீங்களாக்கப்பட்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கும்படியாய் தேவன் பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே நான் ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவரும் எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் கொடுக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அவருக்கு மகிமையாய், அவருக்கு சாட்சியாய் நான் வாழ்ந்திருப்பேன்.
அப்படி ஆசீர்வாதமா, ஜெயமா, ராஜாக்களா, ஆசாரியர்களா வாழ்வதற்கு நம்மை கர்த்தர் பூமியில் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற காலம் கொஞ்சம், நாம் ஆனால் கொஞ்சம்னாலும் அவரோட நம்ம இந்த பூமி, நான் நிச்சயமாக சொல்லுவேன், இங்கே சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இயேசு வர்றதுக்குள்ளே மறித்து போகிறது கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன். அவர் வரும்போது நான் அப்போ மறுரூபமாய் அவரோட கூட பறப்பேன். அந்த நாட்கள் வெகு சமீபம்னு நான் நம்புகிறேன். நம்புவதற்கு காரணம் உண்டு. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது இந்த ஊர், எங்கள் ஸ்கூலு எல்லாம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரிலாம் இப்போ இல்லை. நான் பஞ்சம்பட்டியிலேருந்து சின்னாலப்பட்டி தேவங்கரை ஸ்கூலுக்கு 3 மைல் 5 கிலோமீட்டர் ஒரு வருஷம் நடந்திருக்கேன். அப் அண்ட் டவுன் 6 மைல் 5 கிலோ 10 கிலோமீட்டர் நடந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி எந்த பிள்ளை இன்றைக்கி அவ்வளோ தூரம் நடக்குங்கிறீங்க? சைக்கிள் கூட முடியாது, மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடு அப்படி சொல்லுது. இல்லை ஆட்டோவில் ஏற்றி விடு. நீங்கள்லேருந்து பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ. எவ்வளவு வித்தியாசமாகிவிட்டது. இப்போ போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ் யாரும் அந்த காலத்தில் போடலை. வேஷ்டி சட்டை சேலையெல்லாம் இருந்துச்சு, ரைட்டு. ஆனால் இப்போ இருக்க மாதிரி விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இல்லை. இந்த வசதி ரோடெல்லாம் இப்போ பார்த்தா இவ்வளோ நல்ல ரோடு இருக்குது. சைக்கிள்லாம் மோட்டர் சைக்கிளாச்சு, காராச்சு, பிளேனெல்லாம் வந்துருச்சு, ட்ரெயின்லாம் எவ்வளோ நல்ல ட்ரெயின் வந்துருச்சு. எப்படி வசதிகளோடு நீங்கள் இருக்கீங்க. எப்படிப்பட்ட வீடுகள். அந்த காலத்தில் இருந்த வீடுகள் என்ன, இந்த காலத்தில் இருக்க வீடுகள் என்ன. அந்த காலத்தில் கரண்ட்டே கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் தான் முதல்ல மோட்டார் பம்ப் செட்டு போட்டாங்க. அதெல்லாம் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன் நான். இப்போ பார்த்தா மோட்டார் பம்ப் செட்டு இல்லாத கிணறு இல்லை. இது இலவச மின்சாரம் வேறு. எவ்வளவு மாறி போயிருக்கிறது நினைத்து பாருங்கள். எல்லா ஃபீல்ட்லேயும் பஸ்ஸில் எவ்வளோ பேருக்கு இலவசங்கள், சாப்பாடு இத்தனை கிலோ அரிசி இலவசம், எப்படியெல்லாம் மாறி போச்சு. ஒரே தலைமுறை நான் அதை பார்த்தேன், இதையும் பார்க்குறேன். இனி வர்ற கொஞ்சம் காலத்தில் இருக்கிறதையும் சேர்த்து பார்ப்பேன். அவர் வருகிறார், நான் பறப்பேன். அநேக சிவிலைசேஷன்ஸ் அந்தந்த காலங்களில் கிரேக்க கலாச்சாரம், அந்த ஒவ்வொரு ரோமர்களுடைய கலாச்சாரம், அப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். பாபிலோனுடைய கலாச்சாரம், எகிப்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. அவங்களாம் ஒரு பெரிய அளவில் வந்தாங்க, அவங்க பாவம் பெருகி போச்சு, அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பாவங்கள் பெருகிறத நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த கலாச்சாரமும் இந்த சமுதாயமும் அழியக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. அது ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. ஏன் ரொம்ப தூரம்? இந்த ஒரு தலைமுறையில் நாங்கள் பார்த்துருக்கோம் இவ்வளோ வித்தியாசத்தை. அப்புறம் இஸ்ரவேல் தேசத்தில் என்னென்னலாம் நடக்கும்னு பைபிளில் எழுதியிருக்கிறதெல்லாம் இப்போவே நடந்திருக்குது. இன்னும் இந்த 10 நாடுகள் கூட்டணி, அப்புறம் ஆலயம் கட்டுறது, பாபிலோனை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, இந்த 3 பாயிண்ட் தான் இன்னமும் நிற்கிது. ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம். ரெடிமேட்ஸ் தூக்கி வச்சு இந்த பக்கத்தில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் 2 மாதத்தில் கட்டி முடிச்சுட்டு திறப்பு விழா பண்ணிட்டாங்க. அது எப்படா நடந்துச்சுன்னா, எல்லாம் எங்கேயோ மோல்டு பண்ணி எடுத்து வச்சு கொண்டு வந்து ஒவ்வொன்றா அடுக்கி டாப்பை மூடி உடனே திறப்பு விழா பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு மாடு வேணுமே, சிகப்பு காளை, அதையும் கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் கட்டணும்னா 3 மாதத்தில் கூட கட்டி விட்ருவானா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாபிலோன் கட்டப்படுவதற்கு 10 நாடுகள் கூட்டணி வேணும். அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்போ இருக்க பிரச்சனை, அந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிக்கிச்சு. நான் சொன்னேன் அது சமாதானத்தில் முடியாது, சண்டை நிறுத்தம் மட்டும்தான் வரும்னு சொன்னேன். சண்டை நிறுத்தம் வந்துச்சு, அது கூட பிச்சுக்குச்சு. மறுபடியும் வரும், சண்டை நிறுத்தம் வரும், கொஞ்ச நாளைக்கு அமைதியாக போகும். அப்புறமேலும் இந்த ஆட்டோட வம்பு பண்ணால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ணலான்னு அவங்களே 10 நாடுகள் கூட்டணியில் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் ஒரு சமாதான உடன்படிக்கை 7 வருஷத்துக்கு வரும். வந்துருச்சுன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
அந்த சமாதான உடன்படிக்கையில் 7 வருஷத்துக்கு பதிலாக 3.5 வருஷத்திலேயே அந்தி கிறிஸ்துவான அதை முறித்து கொண்டு அவன் இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை நாசம் பண்ணுவான் என்று, எருசலேம் கேவலமாக அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒன்றும் ரொம்ப நாள் இல்லை. இன்றைக்கி சில முக்கியமான நாடுகளில், இப்போ ரஷ்யாவில் ஒரு ஆள் 25 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். உண்டா? சீனாவில் ஒருத்தர் ரொம்ப காலமாக இருக்கிறாரு, அவரை போக்குறதுக்கு யாருக்கு இப்போ முடியாது, அவங்க தான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. நம்ம நாட்டில் கூட இருக்கிற ஆட்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? சமுதாயம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? சுவிசேஷத்துக்கான காரியங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அடைக்கப்பட முடியும், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். விழித்து கொள்வோமாக, ஆவியிலே அனலாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு இருதயத்தில் திடன் கொள்வோமாக. கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை ஒன்று மட்டுமே கடைசியில் மிஞ்சி இருக்கும். மீதி எல்லா காரியங்களும் அழிந்து போகும். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணுவார். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது மட்டும்தான் நிற்க போகிறது. இப்போல்லாம் சொல்லுவேன் நான், புதுசாக வீடு வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க வீடு கட்டுங்கன்னு. ஆனால் சில வருஷங்கள் வரப்போகுது, போதும் போதும் புதுசாக வீடு கட்டலாம் வேண்டாம், கொஞ்ச நாளில், அதாவது கொஞ்ச நாள் வாடகையிலே ஒத்தியிலே போனீங்கன்னா 4-5 வருஷத்தில் கர்த்தர் வருவார்னு 3 வருஷத்துக்கு என்னத்துக்கு வீடு கட்டுற? கட்டி 1 வருஷம் தானே அங்கே இருக்கிறது, அதுக்குள்ளே இயேசு வந்துடுவார். நான் சொல்லுவேன், நான் இப்போ வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம் இப்போ சொல்லுவேன். நான் கொஞ்ச நாள் கழித்து அதை விட்டுட்டு கர்த்தருக்கு வேலை செய்கிறத பாருங்கன்னு நான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரியும். அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியும். வருங்காரியங்களை சொல்லி உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். அதாவது மந்தாரமாக இருக்கிறது மழை வரும்னு சொல்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கி காணல் காற்றாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வானத்தை நிதானிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலங்களை நிதானிக்க முடியாதான்னு கர்த்தர் தானே கேட்டார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய காலங்களை நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் வருகிறது, இயேசு திடீரென வருவார், எதிர்பாராத நேரத்தில். இந்த உலக மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் விசுவாசிகள் எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் சபைகள் தூங்கல் சபையாக இருக்காது. தூங்கும் மூஞ்சி சபையை எடுத்துக்கிறதுக்காக கர்த்தர் வரப்போகிறாரு. ஆவியிலே அனலாய் நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக நல்லா இருக்கக்கூடிய, கர்த்தருக்காக வாழக்கூடிய, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற, கர்த்தருக்காக வேலை செய்கிற அப்பேற்பட்ட சபையை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதை நினச்சி பாருங்கள். அதனால் இப்பொழுது முதல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆனால் அவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். அங்கே யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்தார்னு பார்க்குறீங்க, யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னு பார்க்குறீங்க, நம்ம தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னு பார்க்குறீங்க. கர்த்தருடைய வழியிலே நடப்பேன் என்று தீர்மானித்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். தீர்மானம் நம்முடையது. ஒரு பக்கம் பிசாசு இருந்துட்டு கூப்பிட்றான், இன்னொரு பக்கம் கர்த்தர் இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ என் வார்த்தையை அவன் மனசில் வச்சுக்கன்றாரு. பிசாசு இல்லை, நான் சொல்கிறத கேளு, வாழ்க்கையை அனுபவிக்கலாம், இன்பத்தை அனுபவிக்கலான்னு சொல்லி எல்லாத பாவ வழிகளையும் பாவ இன்பங்களையும் அனுபவிக்கலான்னு கூப்பிடுறான். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா.